அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கு முன்னாடி பணத்தை எடுக்கக்கூடாது, பணத்தை நிறையா காமிக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் உங்களுக்காக கொடுத்த பணம் அது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இறைவன் உங்களுக்காக கொடுத்த பணம். நீங்கள் அதை எடுத்து வெளியில் காமிக்கும் பொழுது இன்னொருத்துக்கு அந்த பணத்தின் மேலே ஆசை வருகிறது. பிகாஸ் இட்ஸ் ஃபார் யூ. இறைவன் உங்கள் ஜோப்பில் வைக்கிறதுக்காக கொடுத்த பணம். அப்போ அதை ரொம்ப ரட்சிக்க வேண்டும், ப்ரெஷீஷியஸாக எடுக்க வேண்டும். அப்போது அந்த பணத்தை நம்ம பத்திரமாக வைத்துக்கொள்ளணும். அதே மாதிரி கை நிறைய பணம் எப்பவுமே இருக்கணும். என்கிட்ட பணமே இல்லை இப்படிங்கிற வார்த்தை சொல்லவே கூடாது. கை நிறையாக பணத்தை வைத்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கையில் பணம் இருந்ததுன்னா மனைவி கிட்ட, அம்மா கிட்ட, சகோதர சகோதரி கிட்ட, பொன் குழந்தைகள்கிட்ட கொடுத்து வாங்கிக்கணும். ஏன்னா அவர்கள் தான் சேமிப்பின் லட்சணாகாரம்னு சொல்லுவா. அதாவது அவங்க வீட்டில் மகாலட்சுமி அவள் கையில் கொடுத்து வாங்கினாலே செல்வங்கள் பெருகும். அவர்கள் வாங்கி இறைவன்கிட்ட வைத்து திருப்பி கொடுக்கும் பொழுது அது ரொம்ப அற்புதமான சக்தியாக மாறும். 3வது, Naga's Atta and Pasta Combo Offer. Buy now.